காண்டீபன் அவர்களையும், சாவகச்சேரி உப தவிசாளர் திரு கிஷோர் அவர்களையும் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அவர்களுடைய பதவிகளை பறித்ததை கண்டித்து இன்றைய தினம் வவுனியாவிலே தேசிய மக்கள் சக்தி அந்த அரசாங்கம் கட்சி தவிர்ந்த ஏனைய அரசியல் கட்சிகள், சிவில் பிரமுகர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆளுநரால் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற திரு காண்டீபன், திரு கிஷோர் அவர்களுடைய பதவியை மீண்டும் அதை அவர்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். இன்றைக்கு அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாதது மட்டுமல்ல, கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படாமல் இருக்கிறது. இந்த தேர்தல் காலத்திலே ஜனாதிபதி அவர்கள் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தும் அது நடாத்தப்படவில்லை. ஆகவே மாகாண சபை தேர்தல் வைக்காமல் மாகாண சபை முடக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்திலே வடக்கிலே கிழக்கிலே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களையும் கூட இன்றைக்கு ஒரு அரசியல் பழிவாங்கலாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களை முடக்குகின்றார்கள். இதனால் பாதிக்கப்படுகிறது முழுக்க முழுக்க அந்த தமிழ் பேசும் மக்கள் தான். இந்த உள்ளூராட்சி மன்றங்கள், மாகாண சபையின் இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய இந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய முகவராக இருக்கிற வடமாகாண ஆளுநரையும் உடனடியாக அந்த பதவியிலிருந்து அவரை நீக்கப்பட வேண்டும். அவரால் நீக்கப்பட்டிருக்கிற திரு காண்டீபன், திரு கிஷோர் அவர்களுடைய பதவிகளை மீள அவர்களிடம் அதை கொடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கின்றோம். தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் இன்றைக்கு ஊழல் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு முறையான விசாரணைகள் நடாத்தாமல் இன்றைக்கு வடக்கிலே வந்து இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களுடைய கையிலே இல்லை என்பதற்காக அதை முடக்குகின்ற வேலையை செய்கின்றார்கள். காண்டீபன் ஊழல் மோசடியில் சம்பந்தப்பட்டிருந்தால் அதை வெளிப்படையான ஒரு விசாரணையை கூறும்படிதான் நாங்களும் கேட்கின்றோம். நாங்கள் இந்த வாக்களித்த மக்கள் இந்த மாவட்டத்திலே காண்டீபன் என்ன செய்தார், ஊழல் செய்தார் என்பதை இன்றைக்கு இந்த அரசாங்கமோ அல்லது யாருமோ அதை வெளிப்படையாக கூறவில்லை. குறிப்பாக மாநகர சபையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கமிஷனரா இருக்கலாம், செக்ரட்டரியா இருக்கலாம், கணக்காளர்களா இருக்கலாம், இந்த காண்டீபன் ஊழல் செய்திருந்தால் எவ்வளவு காசு விடுவிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு என்ன நடந்தது என்பது கூட இந்த மாநகர சபையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் கூட தெரியாது. ஆகவே இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல். இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த பதவிகளை மீண்டும் கையளிக்காத பட்சத்திலே நாங்கள் சகல அரசியல் கட்சிகள், மதம் கட்சிகள் எல்லா வேறுபாடுகளை மறந்து தொடர்ச்சியான இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றோம்.